அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவர் காயத்ரி. இன்றைக்கி நம்ம கூட பக்கீர் சார் இருக்காங்க. சார் துபாயிலேருந்து வந்திருக்காங்க. சாருக்கு போன மாதம் நம்ம முழுவதுமாக எல்லா பற்களையுமே எடுத்துகிட்டு இம்ப்ளான்ட்ஸ் பொருத்தி 5 நாட்களுக்குள்ளார நம்ம ஃபிக்ஸடாக பற்களை பொருத்திட்டோம். சார் போன வருஷமே கன்சல்டேஷனுக்காக நம்ம கிளினிக்கு வந்திருந்தாங்க. அப்போது அவருக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததில் மேல் தாடையில் எலும்பு மிகவும் குறைவாக இருந்தது. அதனால் 2 பக்கமும் ஜைகோமா இம்ப்ளான்ட்ஸ் தேவைப்படும்னு நம்மளே சொல்லியிருந்தோம். பட் அப்போ சாருக்கு ஒரு பர்சனல் ஒர்க்னால அவர் சிகிச்சையை ஸ்டார்ட் பண்ணிக்கல. பட் போன மாதம் வந்து சிகிச்சையை பண்ணிக்கிட்டாரு. ஆனால் இந்த தடவை நிறைய அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் வந்திருக்கு. சாருக்கு டைட்டேனியம் பார் அப்படின்ற நவீன தொழில்நுட்ப முறையும் SMU இம்ப்ளான்ட்ஸ், அதாவது பேசல் இம்ப்ளான்ட், கன்வென்ஷனல் இம்ப்ளான்ட், இந்த 2 இம்ப்ளான்ட்ஸோட நல்ல விஷயங்களும் பாசிட்டிவ் அம்சங்களாலும் சேர்ந்து தயாரிக்கப்பட்டது தான் இந்த SMU இம்ப்ளான்ட்ஸ், அதாவது சிங்கிள் பீஸ் மல்டி யூனிட் இம்ப்ளான்ட்ஸ். இந்த இம்ப்ளான்ட் தொழில்நுட்ப முறையையும் டைட்டேனியம் பார் அப்படின்ற நவீன தொழில்நுட்ப முறையும் பயன்படுத்தி இம்ப்ளான்ட்ஸ் பொருத்தி ஃபிக்ஸடாக பற்களை கொடுத்துட்டோம். இந்த தொழில்நுட்ப முறை மூலமாக எலும்பு மிகவும் குறைவாக இருந்தாலும் நம்மளால் இம்ப்ளான்ட்ஸ் பொருத்தி ஃபிக்ஸடாக பற்கள் கொடுக்க முடியும். இம்ப்ளான்ட்ஸ் பொருத்திட்டு 3 மாதம் இல்லை 6 மாதம் வரை பல் இல்லாமல் காத்திருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஜைகோமா இம்ப்ளான்ட்ஸையும் நம்மளால் தவிர்க்க முடியும். இப்போ சாரோட சிகிச்சை அனுபவம் எப்படி இருக்குன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு வருஷத்துக்கு முன்னால் நாங்கள் வந்து பெஸ்ட் டென்டல் கேருக்கு வந்துட்டு செக்கப் வந்திருந்தேன். அப்போது வந்துட்டு சொன்னாங்க வந்து இம்ப்ளான்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அந்த நேரத்தில் எனக்கு வந்து ஒரு பயம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2ஆம் தரம் வந்துட்டு இந்த போன மாதம் வந்தேன். அப்போ அவங்க அந்த பயத்தெல்லாம் போக்குனாங்க. ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண அப்புறம் எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இந்தளவு ஈஸியாக இருந்தால் வந்து போன வருஷமே பண்ணியிருப்பேன். அதை நினச்சி நான் ஃபீல் பண்ணால் இருந்தாலும் வந்து இப்போ வந்து நல்ல முறையில் எனக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. இங்கே உள்ள ஸ்டாஃப்ஸு, அவங்களுடைய பிஹேவியர்ஸு எல்லாமே வந்து வெரி நைஸாக இருந்துச்சு. அதனால் வந்துட்டு நானும் வந்துட்டு பல பேர்களுக்கு ரெக்கமெண்ட் வேறு பண்ணியிருக்கேன். அதாவது இங்கே பண்ணால் வந்து நல்லாயிருக்கு, குவாலிட்டியாக இருக்குது, எல்லாம் ஈஸியாகவும் இருக்குது. நான் பயந்த மாதிரி இல்லை. வலிகள் எதுவும் இருக்குமோன்னு நான் நினச்சேன். இம்ப்ளான்ட் பண்ணும்போது அந்த அளவுக்கு இல்லை, ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஒரு 4-5 டேஸில் வந்துட்டு ரொம்ப குயிக்காக வந்து நல்ல முறையில் வந்து ஸ்டாண்டர்டாக வந்து ப்ரொஃபஷனலில் வச்சு வந்து இவங்க வந்து பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ வந்து 2வது செக்கப்புக்காக வந்திருக்கேன். தேங்க்யூ வெரி மச். சார், சர்ஜரி அப்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? சர்ஜரி அப்போது வந்துட்டு வலி ஒன்றும் தெரியலை. சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறமும் வந்து வலி ஒன்றும் தெரியல. அந்த மயக்க மருந்துனால வந்து ஒன்றும் தெரியல. கம்ப்ளீட்டாக முடிந்த வரைக்குமே வந்து வேறு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அதோட மெடிசன் எடுத்ததுனால ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த இம்ப்ளான்ட் பண்ணி இப்போ 1 மாதம் ஆகுது. இந்த 1 மாதம் நீங்கள் எப்படியெல்லாம் வந்து உங்கள் பற்களை நீங்கள் பராமரிச்சுக்கிட்டீங்க சார்? பராமரிச்சதுன்னா வந்துட்டு சாப்பிட்ட உடனே வந்து பல்லை வந்து துலக்கினது, வாய் கூப்பிடிச்சது, இதை மாத்திரம் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன். என்ன மாதிரியான உணவு முறைகளை எடுத்து? பேபி ஃபுட் லைக் கர்ட் ரைஸு, பொங்கல், இட்லி நல்லா பிசைஞ்சு சாப்பிட்றது, அந்த மாதிரி வந்து. ஆமாம். ஸோ சாருக்கு ரொம்ப எலும்பு மிகவும் குறைவாக இருந்ததுனால முதல் 3 மாதங்களுக்கு மட்டும் கொஞ்சம் சாஃப்டான உணவுப் பொருட்களை எடுத்துக்க சொல்லியிருந்தோம். 3 மாதத்துக்கு அப்புறமா நம்ம ரெகுலர் ஃபுட் சாப்பிட ஆரம்பிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே. தேங்க்யூ. ஓகே.